Congratulations. Thanks. Next is Katla. Back on the feet. And thanks to Dr. Almuri. Hospital, Radial Road, Kovilambakkathilindu Vanakkam. Today we are celebrating second anniversary of our inauguration here in this hospital. The Kaveri Institute of Brain and Spine oda speciality enna idhula nariya departments of neuro and spine undu. Idhula nariya specialists irukanga. And இதில் நாங்கள் வேலை செய்கிற விதம் எப்படின்னா இன்டிகிரேட்டட் நியூரோ கேர். அப்படின்னா ஒரு பேஷண்ட்டை ஒருத்தர் மாத்திரம், ஒரு டாக்டர் மாத்திரம் ஒரு கிளினிக்கில் பார்க்குற மாதிரி இல்லாமல் நிறையா பேர் யாரெல்லாம் பார்க்கணுமோ, ஸோ மேபி நியூராலஜிஸ்ட் பார்ப்பாங்க, ரீஹாபிலிட்டேஷன் பார்ப்பாங்க, ரேடியாலஜி பார்ப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவசியம் இருந்தால் சர்ஜனும் பார்த்துட்டு ஃபைனல் ஒப்பீனியன் பேஷண்ட்டுக்கு எது பெஸ்ட்னு அந்த டீம் டிசைட் பண்ணி பேஷண்ட் கிட்ட அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இன்டிகிரேட்டட் கேர்னு பேர். இதனால என்ன நடக்குதுன்னா பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் அவுட்கம்ஸ் வருது. ஒரு பேஷண்ட்டுக்கு எப்படி நல்லபடியாக ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதோட ரிசல்ட் நல்லபடியாக இருக்கணும். ஸோ அது பெஸ்ட்டாக வரத்துக்கு இதுதான் ஒரு நல்ல மெத்தட். ஸோ தட் எல்லாரோடையும் பெஸ்ட் தாட் அதில் போய் பேஷண்ட்டுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியறது. இது நாங்கள் பண்ணி இப்போ 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் நிறையா பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணியிருக்கோம். இங்கே நிறையா அட்வான்ஸ்ட் கேர் பண்ணியிருக்கோம். நியூரோ கிரிட்டிக்கல் கேர்லேயும் சரி, நியூராலஜிலையும் சரி, நியூரோ சர்ஜரிலையும் சரி, ஸ்பைன் சர்ஜரிலையும் சரி. அதனால என்ன ஆயிருக்குன்னா இப்போ இந்த டீம் ரொம்ப மெச்சூர் ஆயிடுச்சு. இப்போ 2 years. ஸோ இந்த 2 years மெச்சூரிட்டியில் இப்போ நாங்கள் என்ன ரியலைஸ் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப் நம்ம போனோம். எப்படின்னா 2 விஷயம் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்பெஷலைஸ்ட் கிளினிக்ஸ். அப்படின்னா சில விஷயங்கள், சில
நியூரோ அண்ட் ஸ்பைன் பிரச்சனைகள் எடுத்து அது மேலே ஒரு ஃபோக்கஸ், ஒரு ஸ்பாட்லைட் கொடுத்து அந்த பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு கொடுத்தா சொசைட்டி வில் பெனிஃபிட் பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் எபிலெப்சி வந்து ரொம்ப பரவலான ஒரு ப்ராப்ளம். ஃபிட்ஸ் வருது, பட் நிறையா பேருக்கு இந்த ஃபிட்ஸு கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த எஸ்பெஷலி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இருக்கிறச்ச அடுத்தது என்ன பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஸோ அது ஒரு ஃபோக்கஸ்ட் ஒரு கிளினிக், ஸ்பெஷாலிட்டி கிளினிக். ரெண்டாவது வந்து ஸ்பைன் வந்து பெண்ட்டாக இருக்கலாம். அந்த பெண்ட் ஸ்பைன் அது வேற வேற விதத்தினால, கன்ஜெனிட்டலாக இருக்கலாம், வயசான காலத்தினால இருக்கலாம், ஒரு கட்டி இருக்கிறதுனால இருக்கலாம். எந்த காரணம்னாலையும் அந்த ஸ்பைன் பெண்ட்டாக இருந்தாக்க எப்படி அந்த பெண்ட் ஸ்பைனை வந்து நம்ம சரிப்படுத்துறது. இதே மாதிரி முகத்தில் வலி வந்து ஒரு ரொம்ப ஆக்சுவலி இட்ஸ் குவைட் காமன், பட் நிறைய பேர் அது மேலே பேச மாட்டாங்க. அதை பற்றி ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பிட்ஸ் அண்ட் பீசஸில் ஆல் ஓவர் த பிளேஸ். ஸோ அது வந்து ஃபோக்கஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பார்க்கின்சன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்கின்சன்னா கை நடுக்கும், உடம்பே ஸ்லோ ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் ஒரு டீமே வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி இவாலுவேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணாக்க பேஷண்ட்ஸ் வில் கெட் பெஸ்ட். அங்கே ஓட வேண்டாம். மெயின் இஸ் நான் கிளினிக்கில் பேஷண்ட் பார்க்கலாம், பட் அடுத்தது ஏதாவது வேணும்னா இன்னொருத்தர்கிட்ட வெளியில் அனுப்பணும், வேறு இடத்துக்கு போகணும். ஸோ அது வெளியே ஓட வேண்டாம். ஸோ டுகெதர் ஒரே ரூஃபில் we can give the patients the best treatment and management plan. Apart from this, stroke வந்து ஒரு ரொம்ப பரவலான ஒரு பிரச்சனை, as common as a heart attack. பட் யாருமே இதை பற்றி அவேர்னஸ் ஜாஸ்தி பேருக்கு தெரியாது. அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரோக் சிம்டம் வந்ததுன்னா பி ஃபாஸ்ட், பேலன்ஸ், ஐஸ், ஃபேஸ், ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் அண்ட் ஸ்பீச், இதில் எதுலையாவது ஒரு பிரச்சனை வந்ததுனாலும் லேட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரத்துக்கு. ஏதாவது ஒரு சின்ன நர்சிங் ஹோம் போகிறாங்க, அங்கே வந்து அங்கேருந்து ஒரு ஸ்கேன் வெளியில் எங்கேயோ எடுக்கிறாங்க, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வரத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாமே லேட் ஆகுது, படிப்படியாக லேட் ஆகுதே போயிடுது. ஸோ எங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் எஃபெக்டிவாக இருக்க முடியறது இல்லை. ஸ்ட்ரோக்கில் என்னென்னா, எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல், ஒரு ஸ்ட்ரோக் எனேபிள்டு ஹாஸ்பிட்டல், தட் இஸ் ஸ்ட்ரோக் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கிற எல்லா வசதியும் வச்சுட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்கன்னா சீக்கிரம் நம்ம ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் கூட பண்ணலாம். ஒரு பெராலிசிஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், ஸ்பீச் பிரச்சனையை ரிவர்ஸ் பண்ணலாம். அந்த கேப்பபிலிட்டி உண்டு இப்போ. பட் ஸ்பீட், டைம், அதுதான் பிரச்சனை. ஸோ அந்த டைம் ஃபேக்டரை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ யூஸ் பண்ணால் இட் இஸ் வெரி குட். ஸோ நவ் வி ஆர் ஆல்ரெடி ஹேவிங் தி ஏஐ பாசிபிலிட்டி. ஸோ ஏஐ வச்சு ஃபியூ செகண்ட்ஸில் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இதுக்கு சர்ஜரி வேணுமா, இதுதான் பிரச்சனையா, ஒரு ஐவி மருந்து கொடுத்து சரியாக போகுமா, இல்லாட்டா கேத்லாபில் எடுத்து செகண்ட்ஸ். ஸோ வி டோன்ட் வேஸ்ட் டைம். அந்த டைம் ஃபேக்டரை நம்ம ஷார்டன் பண்ணிட்டா டு த மினிமம், we can save more patients, we can reduce disability. So that is why the importance of AI. And idoda we are also working with smaller hospitals. Yaarkitta in the infrastructure illiyo, we can work with them using the AI to help more patients. So idudha inga adutha plan, and that is what we have launched today on our 2nd anniversary.